அண்ணன் போய் தான் எங்களுக்கு சாப்பாடே போட்டுக்கிருந்தேன். இந்த பையன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பமே தலையெடுத்து அந்த ஒரு சாப்பாட்டுக்காக நல்ல நிலைமைக்கு அவங்க வந்தாங்க. அந்த அந்த பையன் விழுந்ததுல இருந்து அதவே நினைச்சு குடிச்சு ரொம்ப ஆள் மெலிஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. காஷ்மீர் மாநிலம் லடாக்கில் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர் தாம்சனின் உடல் சொந்த ஊரான சின்னாங்கிப்பட்டிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ராணுவத்தினர் மற்றும் அவரது கிராமத்தினர் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே உள்ள சின்னாங்கிப்பட்டியை சேர்ந்த சேஸ்ராஜ் மற்றும் அருள்மேரி இவருடைய தம்பதியின் 3வது மகன் தாம்சன். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு ராணுவத்தில் பணியில் சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு தாம்சன் பணியில் இருந்த பொழுது காஷ்மீர் மாநிலம் லடாக் பகுதியில் சக ராணுவ வீரருடன் ராணுவ வாகனத்தில் செல்லும் பொழுது மலையில் ஏற்பட்ட மலை சரிவினால் பாறை ஒன்று உருண்டு வந்து ராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் தாம்சனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் லடாக்கில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காகவும் கல்கத்தா மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தாம்சனுக்கு ஊட்டியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனையிலிருந்து பெற்றோருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து ராணுவ வீரர் வாகனத்தில் வைத்து உடலை தங்களது சொந்த ஊரான சின்னாங்கிப்பட்டிக்கு கொண்டு வந்துள்ளனர். தாம்சனின் உடலுக்கு ராணுவத்தினர் சின்னாங்கிப்பட்டியை சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். எங்கள் அண்ணன் பேர் தாம்சன், என் பேர் மைக்கேல் ஜான்சன். எங்கள் அண்ணன் இன்னொரு அண்ணன் இருக்கேன் விஜயானந்த். 3 பேர் நாங்கள் அண்ணன் தம்பி. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு தான் எங்கள் அண்ணனை வேலைக்கு அனுப்பிச்சி விட்டார். 2016 எங்கள் அண்ணன் வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் நல்லா தான் இருந்தேன். 2022 லடாக்கில் கல் விழுந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். எங்கள் அப்பா அங்கே 2.5 வருஷம் எங்கள் அப்பா கூட இருந்தார். எங்கள் அண்ணன் கூட இருந்து இந்த ஒரு வாரமாக தான் எங்கள் அப்பா அங்கே வந்தார். வந்ததுக்கப்புறம் இப்போ நேற்று 4 மணிக்கு இப்படி இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே இறந்ததால் சொன்னாங்க? இது ஊட்டியில் இறந்து எங்கள் குடும்பத்தையே பார்த்துக்கிருந்தேன். விவசாயம் தான் எங்கள் சொந்த இது. எங்கள் அண்ணன் போய் தான் எங்களுக்கு சாப்பாடே போட்டுக்கிருந்தேன். எங்கள் அண்ணன் இன்னொரு அண்ணன் இருக்கேன். அவனுக்கு ஏதாவது வேலை பார்த்து நீங்கள் தான் கொடுக்கணும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க முன்னாடி வீட்டுக்காரவங்க தான். அவங்களுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. 3 பசங்களில் பெரிய பையன் மிலிட்ரிக்கு 2016 போனாப்புல. இவ்வளோ நாளாக நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி டியூட்டிக்கு போகல பாறையிலேருந்து கல் தவறி வண்டி மேலே போய்கிட்டு இருக்கப்பெல்லாம் பிள்ளை மேலே விழுந்துருச்சு. அந்த நிமிஷத்துலேருந்து சுய நினைவு இல்லாமல் மருத்துவமனையில் போய் இவ்வளோ நாளாக 2.5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா போய் கூடவே 2 வருஷமாக கூடவே தான் இருந்தாப்புல. இந்த ஒரு வாரமாக தான் வீட்டுக்கு வந்துட்டாப்புல. அவங்க தாய் பிள்ளைங்க போவாங்க பார்ப்பாங்க வந்தாங்க. ஆனால் எந்த முன்னேற்றமே இல்லை. இவ்வளோ நாளாக இருந்து இப்போ நேற்று 4 மணிக்கு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே அவங்க வீட்டில் 2 பசங்க இன்னும் இருக்கிறாங்க. அந்த பையன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பமே தலையெடுத்து அந்த ஒரு சாப்பாட்டுக்காக நல்ல நிலைமைக்கு அவங்க வந்தாங்க. கஷ்டப்பட்டு அந்த பையனை அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ இன்னும் 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த 2வது பையனுக்காவது ஏதாவது அந்த பையனோட வேலையை கொடுத்து அந்த குடும்பத்தை மேலும் பாதுகாக்கிற அளவுக்கு அதே மூலியமாவது அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். முன்னுக்க மாதிரி கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். ஒரு பையனை தான் தோத்துட்டாங்கன்னா இன்னும் இருக்கிற பிள்ளைங்களுக்காவது கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறோம். அந்த பையன் விழுந்ததுல இருந்து அதவே நினைச்சு குடிச்சு ரொம்ப ஆள் மெலிஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அவரால் இன்னும் எந்த வேலையும் செஞ்சு பிள்ளைகளை குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. இந்த பசங்களை பார்த்து அந்த குடும்பத்தை காப்பாற்றினாத்தேன். வேற எந்த சொந்த தொழிலோ இதை எதுவுமே கிடையாது. ஏதோ கொஞ்சம் விவசாய நிலத்தில் வச்சு ஆடு மாடை வச்சு தான் அவங்க குடும்ப வாழ்வாதாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த 2வது பையனுக்காவது ஏதாவது அந்த ஒரு வேலை வாய்ப்பை மாற்றி அவங்க கருணையோட வேலை வாய்ப்பு கொடுத்தா அந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு இப்போ கொடுக்கலான்னு பாருங்க. பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course,
Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.